திருப்பூர் மற்றும் திருவள்ளூரில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட பெண்களுக்கு நியாயத்தை கேட்டு அறிக்கை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை அவர்களின் மகள் விதன்யா 27. கவின்குமார் என்பவருக்கும் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு திருமணம் நடந்தது. திருமணத்தின் போது வரதட்சணையாக 300 பவுன் நகை கொடுத்ததாக சொல்லப்பட்ட நிலையில் 300 பவுன் போதாது 500 பவுன் வேண்டும் என கணவர் கவின்குமாரும் அவரின் குடும்பத்தினரும் விதன்யாவை கொடுமை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. பேராசைக்கு அளவே இல்லாமல் மீண்டும் மீண்டும் வரதட்சணைக்காக அந்த பெண்ணை துன்புறுத்தியுள்ளனர். மேலும் அதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே திருமணமான 4வது நாளிலே லோகேஸ்வரி 24 என்ற புதுமண பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி மிகவும் வேதனையாக உள்ளது. இன்றைக்கு 2 பெண்கள் வரதட்சணை தரவில்லை என்பதற்காக அந்த பெண்களை கொடுமை செய்து உயிரிழந்த நிலை மனதிற்கு வேதனையளிக்கிறது. அந்த பெண்ணை பெற்று வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் செய்து கொடுத்து வரதட்சணை கொடுமை என்ற பெயரில் அந்த பெண்களை இன்றைக்கு இழந்து வாடும் அந்த பெற்றோர்களின் மனநிலை யோசிக்க வேண்டும். பெண்ணும் பொண்ணும் ஒன்றுதான் என்று நினைப்பவர்கள் மத்தியில் பொன் என்பது வெறும் உலோகம். அந்த உலோகத்திற்கு ஆசைப்பட்டு திருமணம் ஆகி நம்முடன் வாழ வந்த ஒரு பெண்ணினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவது எந்த வகையில் நியாயம்? எனவே வரதட்சணை கொடுமை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை இந்த நீதி அரசர்களும் அரசாங்கமும் பெற்று தர வேண்டும். இன்றைக்கும் நாம் 20ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம் என்று பெருமை பேசினாலும் இன்னும் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற எந்த அநீதிகளும் குறைக்கப்படவில்லை என்பதற்கே இந்த 2 மரணங்களும் சான்று. வரதட்சணை கொடுமை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும். எனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் தேமுதிக சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களின் ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். இனி இது போன்ற வரதட்சணை கொடுமை செய்து மரணங்கள் எங்கும் நடக்காத வண்ணம் இந்த அரசு பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் அறிக்கை.